அஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சித்திரை 1 14/4/2024 குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க. அதை தொடர்ந்து 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி பெயருது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எதிர்பார்ப்புன்னு, நல்ல கிரகம் அல்லவா, சுபகிரகம் அல்லவா, சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல, கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வை. இந்த பார்வையில் 5, 7, 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. குரு என்ன கொடுப்பாருங்க? குழந்தை பாக்கியம், தொழில், திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர், விசேஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் தரக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான். இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் வரார். ரிஷபத்துடைய இடம் என்னங்க? சுக்கிரனுடைய இடம். செவ்வாயுடைய இடத்துலேருந்து சுக்கிரனுடைய இடத்துக்கு வரார். அப்போ சுக்கிரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார்? 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம். ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து, பொதுவாக ஆண்டு பலனை வைத்து, ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா, சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா, தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் இடம். அது சுக்கிரன் என்னதுங்க அப்படின்னா, இது தேவகுரு, அது அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே சுபகிரகம் தான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல அசுபகுரு இடத்துல தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான். ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, கல்வி, திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்கே குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும். அப்போ இந்த குரு கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது 5, 7, 9 மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை மற்ற ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை எதிர்பார்த்துட்டுருங்க. தனித்தனி வீடியோவாக தருவோம்.
மேலும் குரு பெயர்ச்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் அரசனாக ஆட்சியாக அமர்கிறார். அப்ப சில விஷயங்கள் அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன இடர்பாடுகள், அதே போல எல்லைம்பாங்க, நாட்டினுடைய எல்லையில கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது, அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பெயர்ச்சி பலனையும் நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, 5 மாதம் குரு பகவான் வக்ரகதிக்கு போவார். அதே போல சனி பகவான் இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு அது 11ஆம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அங்கேயும் நிறை குறைகள் உண்டு. நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பெயர்ச்சியோடைய நிலைப்பாடும், ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படிம்பிங்க. ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அசுப கிரக வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க. பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்கள், தனுஷு அப்படின்னா காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் நமக்கு எந்த பாவத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அருமையான இடங்க. ஆன்மீகம், சிந்தனை மற்றும் கோயில் விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னாவே ஒரு மனுஷனுக்கு என்னங்க முக்கியம்? பாக்கியம்தான் முக்கியம். பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாவே எல்லாமே கிடச்சிரும். வாழ்நாளில் பிறந்தோம் வளர்ந்தோம் அதற்கான எல்லா புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 5, 9 நல்லா இருக்கணும்பாங்க. அப்போ 5ஆம் இடம் பூர்வீகத்திலேருந்தே வர்றது, 9ஆம் இடங்கிறது தந்தை வழியிலிருந்து வரக்கூடியது. அப்படி தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான இது. ஏன்னா நேர்மை, உண்மை, எதிலையுமே ஒரு கட்டுப்பாடோடு நடக்கக்கூடியவங்க, தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்குவீங்க. அதனால் இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பார்ப்போம். குரு பெயர்ச்சி உங்களையவே ஜென்மத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 2 அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் பார்க்கக்கூடிய மிக சிறப்பான இடம். உங்களோட இடத்த இருந்து நீங்கள் குரு அங்கே இங்கே நீச்சமாகறாங்க இருந்தாலும் பார்க்கக்கூடிய ரிஷபத்திலேருந்து பார்க்கக்கூடிய இடம் சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம குரு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்குங்க. 10, 12 இந்த பாவத்தையும் பார்க்குறார். விருச்சிகத்தையும் கன்னியையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ல் இருக்கிறார் கும்பத்தில். 4ஆம் இடத்துல என்ன இருக்கிறாங்க? ராகு இருக்கிறார். இப்போ இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் குரு பகவான் நம்ம சொல்லணும். அப்போ குரு பகவான் ரிஷபத்திலிருந்து உங்களை பார்க்குறாரா, 2ஆம் இடத்தை பார்க்குறாருனா 2ஆம் இடத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கக்கூடியவர் என்ன அப்படின்னா புது வரவு, தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். மத குருமார்கள், இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, பாத யாத்திரை போகக்கூடியவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 6ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கணும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சார்ந்த அமைப்பு தசைம்பாங்க குரு பகவானை. அப்போ கொழுப்பு சார்ந்த இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். கொழுப்புன்னா எப்படிங்கன்னா அந்த பால் வகைகள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது, அல்லது குறைச்சிக்குங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமானது, கொழுப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு மேற்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நினைக்காதீங்க, மனதையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் ஜென்ம குருவான நம்மளுடைய குருவே நம்மளை இப்படி வாட்டி எடுக்குதா அப்படின்னா பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்தையா இருந்தாலும் 10ஆம் இடத்துங்கிறனால 10ல் என்னங்க பார்க்குறார்? தொழிலில் மாற்றம், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம்.
தொழிலில் வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, புதிய முயற்சிக்கு நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கலாம். ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் 10ங்க. அப்போ உங்களோட இடத்த பார்க்குறனால விருத்தி பண்ணுறேன் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், வேறு இடம் நல்ல ஜாப் கிடைக்குது அல்லது எக்ஸாம் எழுதுகிறேன், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், இத்தனையும் நடக்கும் காலகட்டங்கள் தனுஷுக்கு. 12ஆம் பாவம் வெளிநாடு வெளியூடு போகக்கூடிய அமைப்பு, அதற்கான இது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை உடல் நலத்தை பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நல்ல பொருத்தம் பார்த்து ஒரு 4-5 பொண்ணு பார்த்து தாங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு 10 பொண்ணு பார்க்குற மாதிரி அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அயன ஸ்தானம் போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும், ஆரோக்கியம் பெருகும். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக நம்ம சொல்லும்போது வெளிநாடு தொடர்பு சூப்பராக இருக்கும், தொழில் மாற்றம் ஏற்றம் உண்டு, உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலையும் கவனம் தேவை. திருமண காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து கவனமாக எடுங்க. சம்பந்தம் புது வரவு சம்பந்தத்துக்கு மட்டும் கவனம் தேவை. தனவரவு உண்டுங்க, கவலையை விடுங்க. இத்தனையும் விட்டுங்க. எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடுங்க. தனுசு ராசி நேயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வயோதியில் இருக்கிறது, ஒரு 70 வயசு 80 வயசில் இருக்கிற மத குருமார்கள் அல்லது கோயிலில் இருக்கிற சாஸ்திரிகள், ஐயரு, இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு பூநூல் ஆகம விதிப்படி புனஸ்காரம் அனுஷ்டானம்லாம் செய்யக்கூடிய அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தோடு இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க, சாய்வு நாற்காலி எடுத்து கொடுங்க. ஏன்னா அந்த மரம் சம்பந்தமான விஷயமெல்லாம் குரு பகவான் தான். அப்போ உங்களுடைய ராசிநாதன் அல்லவா, அதனால் அவங்களுக்கு ஈச்சி சேர் வாங்கி கொடுங்க, மரச்சேர் சாய்வு நாற்காலி வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இது தாந்திரிக பரிகாரம். கோயிலுக்கு எதுங்க போகலாம் அப்படின்னா, நீங்கள் அயோத்தியா கூட போயிட்டு வரலாம். ராமருடைய அயோத்தியா இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு விமோச்சனம். இல்லை அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அதை நீங்கள் வழிபாடு எடுங்க. திருப்பதி கூட நீங்கள் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு திருப்பம் உண்டு. அல்லது அயோத்தியா சென்று வாங்க, ஒரு நாள் தங்கி நல்ல வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக உங்களுடைய ராசிநாதன் அள்ளி தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அடுத்த ராசிக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம். குரு பெயர்ச்சி 2024 குரு பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். மகரம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவானுடைய ஆதிக்கம். சரிங்க, என்னோட ராசியில் குரு நீச்சமே. இப்போ தான் எல்லாருக்குமே நிறைய ஜோதிஷம் தெரிகிற அளவுக்கு ஓப்பனாக எல்லா விஷயமும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஸோ மகரம் அப்படின்னாவே முதலை வீடு அப்படிம்பாங்க, நிலம் நீர் சார்ந்த இடம். உங்கள் இடத்த தாங்க குரு பகவான் பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறார்? ரிஷபத்தில் இருந்து பார்க்குறார். சுக்கிரனுடைய இடத்துல இருந்து மிக சிறப்பாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய இடத்த பார்க்கக்கூடிய அமைப்பு. ஜென்ம சனியிலிருந்து இப்போ நீங்கள் விமோச்சனமாக வெளியே போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு. ஜென்ம சனியில் படாத பாடு, கால்வலி, உடம்பு வலி, கஷ்டங்கள், தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இது 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். குரு உங்களைய பார்த்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு இந்த காலகட்டம், இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு. அப்போ 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தையும் அதே போல் உங்களுடைய 3, 12 கூடிய குரு பகவான் 9, 11ஆம் பார்வையாக பார்க்குறார். எங்கே? கன்னியை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். 9ஆம் இடமான கன்னியையும் விருச்சிகம் 11ஆம் இடத்தையும் உங்களோட இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்வார்? நீச்சமான குரு தான், ஆனாலும் செவ்வாய் உச்சம் பெற்ற இடமல்லவா உங்கள் இடம். அதனால் சில சூட்சும ரகசியங்கள் வச்சு தான் நம்ம ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் கோச்சார கிரகங்களுடைய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் எப்படின்னா, அந்த ஆண்டு இப்படி இருந்துச்சுங்க, எனக்கு அந்த குரு பெயரும் போதாங்க எனக்கு திருமணம் ஆச்சு, அந்த காலகட்டத்தில் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அப்போ பாக்கியமாக பார்க்கும்போது இந்த ஒரு புண்ணிய காலமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள்.
நல்ல மனைவி அமைவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, கடுமையான வார்த்தைகளோ சில அடுத்தவங்களை கொஞ்சம் நோகக்கூடிய வார்த்தைகளோ பேசிடாதீங்க. பேச்சில் மட்டும் கவனம் போதும், வேறு எதுவுமே வேண்டாங்க. அதே போல் உங்கள் இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய 3-12க்கு உடையவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடங்கிறது என்னதுங்க? பாக்கியம்னு சொன்னோம். அந்த பாக்கியம் பார்க்கக்கூடிய இடம் தகப்பனுக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது வரவுகள் வரும். அப்பா வழியிலேருந்து உங்களுக்கு வரவு வரலாம். அது சித்தப்பா பெரியப்பாவாக கூட இருக்கலாம். இடம் வரலாம், பணம் வரலாம். உங்களுக்கு ஒரு உபயோகமாக ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். லாபம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறனால நீங்கள் எந்த தொழிலில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ஒன்றுமே லாபமே இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இனி வரும் காலகட்டங்கள் லாபமான காலம், பண வரவு உண்டு. உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை விட பல மடங்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அத்தனை கஷ்டத்தில் இருந்திருக்கீங்க. சனி பகவான் உங்களுடைய இடம், அவரோட இடம்தான் மகரமும் கும்பமும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்? தொழிலையும் ஆயுளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜென்மத்திலேருந்து கஷ்டப்படுத்தியிருப்பார். இத்தனை உழைப்பு போட்டேங்க, சரியான ஒரு வருமானமே இல்லை, கவலைப்பட்டிருப்பீங்க. இனிமேல் கொஞ்சம் உழைப்பு போட்டாலும் நிறைய பணம் வரக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்ட வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி ஊர் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும், அதை வச்சுக்கோங்க. அதே போல் நிறைய பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் எதுக்காக இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சுக்கலாம், விட்டதெல்லாம் பிடிப்போம் அப்படிங்கிற காலகட்டமும் இந்த காலகட்டம். அதனால் ஆரோக்கியம் பெருகுங்க. கால்வலி, உடம்பு வலி, இந்த மாதிரி பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், தீர்வு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய இந்த ஏற்றத்துக்கு குரு பகவான் நல்ல சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக இனிமேல் பயணிங்க. குரு பகவான் இவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்குறாருங்க, என்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் நல்லா மேன்மையாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, மகர ராசி நேயர்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய வழிபாடு ஒரு நாள் முடிஞ்ச வரையிலும் திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு, ஏன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இதில் இருக்குது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. அப்படி என்னால் முடியலன்னா திங்கக்கிழமையாக எடுத்துக்குங்க. போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு மெதுவாக ஒரு கிரிவலத்தை போட்டுட்டு 2 வில்வமும் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. இதுக்கு நடுவில் சாதுக்கள் சாமியார்னு இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே சந்திப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம், சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நீர் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மா அப்பா உறவுகள் மேம்படும். அம்மா மேலே எப்பயுமே மகர ராசிக்கு ஒரு அலாதிய பிரியம் இருக்கும், இன்னும் பாசம் பெருகும். அதனால் ஒற்றுமையாக இந்த வருஷத்தை நான் சொன்ன மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய குரு ஒரு விமோச்சனம், ஒரு விருத்தி, உங்களுக்கு ஹாப்பியான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.